நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முதலே சொல்லியாச்சு. தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடுறோம்? ஏன்னா எல்லா மாதமும் தமிழ் மாதம் தான். இப்போ சித்திரை முதல் கிட்டத்தட்ட சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் தான். ஏன் சித்திரை மாதத்தை மட்டும் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே நுழைகிறார். அவர் மேச ராசியில் என்ன பண்ணுறாரு? உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியன் மேச ராசிக்குள்ளே வந்துட்டாலே தமிழர்கள் அனைவரும் புத்துணர்ச்சியுடன் கொஞ்சம் வேகமாக விவேகமாக யார் யாரெல்லாம் கஷ்டம், கவலை, துன்பம்னு இருக்காங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒளி கிரகமான சூரிய பகவான் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார். அதே போல் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நவ கிரகங்களும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்கள் மனசில் ஒன்று வைக்காமல் வெளியே ஒன்று வைக்காமல் வெளிப்படையாக பேசுகிறதுனால தாங்க கிட்டத்தட்ட எங்கள் சனி பகவான் எங்களை 7.5 வருஷமாக என்னெல்லாம் பாடாப்படுத்தினாலும் எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கும் தெரியும் அப்படிம்பாங்கல்ல. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நிறைய ஒரு அழுத்தம், பிரச்சனை, இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் இருக்குது. குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு என்ன சொன்னால் சூரிய ஒளி கதிர்வீச்சுகள் அப்படியே உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இருள் சார்ந்த இடங்களில் தான் தேவையில்லாத தீய சக்திகள் இருக்கும். ஒளி சார்ந்த இடங்களில் ஒன்லி ஆத்மாத்மான தெய்வங்களுடைய சக்தி தான் கிடைக்கும். ஸோ அப்போ இப்போ வரையும் இருட்டுக்குள்ளே இருந்தீங்க. லைஃப் ஒரு 7.5 வருஷமாக நிறைய பிரச்சனை, சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனை. சில மகர ராசிக்காரங்களுக்கு ராகு திசையோ அல்லது நம்முடைய மகர ராசியில் ராகு திசை, அதுக்கடுத்து செவ்வாய் திசை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை, இந்த 3 திசையில் உள்ளவங்க நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. எதிர்மறையான விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாதோ அதை விட 2 மடங்கு உங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. சிறு வயதிலிருந்து அணுவாக பக்குவப்பட்டு உழைப்பின் மூலமாக ஒரு கடுமையான உழைப்பின் மூலமாக முன்னேறிய உங்களுக்கு ஒரு போராட்டமாக, 2 போராட்டமாக, 3 போராட்டமாக, போராட்டமே வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட மன அழுத்தம், கஷ்டம், போராட்டம், பல விஷயங்களை தடுமாற்றத்தை கொடுத்துட்டு வந்த கிரகங்கள் இனிமேல் தான் உங்களுக்கு 12 வருடத்துக்கு பிறகுன்னு சொல்லலாம். இந்த 12 வருஷத்துக்கு பிறகு தான் எப்பொழுதுமே குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கிட்டத்தட்ட அந்த ஆனி மாதத்தில் நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் உங்களை பார்க்காருங்க. சூப்பராக இருக்க போகுது லைஃப். உங்கள் லைஃப் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஏமாற்றத்தை சந்திச்சிங்களோ, யார் யார் மூலமாக தொல்லைகளையும் பிரச்சனையும் போராட்டத்தை நீங்கள் சந்திச்சிங்களோ அத்தனை விதமான அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் துரோகிகளுக்கும் கயவர்களுக்கும் பாடம் புகட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இதை நீ அப்படியே பயன்படுத்திக்கோங்க. நல்ல காலம் பிறந்துச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு குடுப்பார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அவரும் வாக்குப்படி தான், நம்மளும் வாக்குப்படி தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலம், இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நிறைய போராடிட்டீங்க, இனிமேலாக நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ குரு பார்வை உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்க போகுது. யார் யாரெல்லாம் மகர ராசியில்
திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு. திருமணம் முடித்து பிரச்சனையை மட்டும் தாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பிரச்சனையே வாழ்க்கையாயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுற மகர ராசியாக இருந்தாலும் உறுதியாக பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கான வரனை நீங்களே தேர்ந்தெடுத்து முடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய குரு பகவானும் கொடுக்க போகிறார், கூட சனி பகவானும் சப்போர்ட் பண்ண போகிறார். அதேபோல் மகர ராசியில் யார் யாரெல்லாம் சொந்த வீடு கட்டணும்னு ஒரு லட்சியம். நான் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவோம், இந்த மகர ராசி மற்றும் மேச ராசி இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்க. இது அப்பா வீடுங்க, இது அம்மா வீடு, ஆனால் என் வீடு நான் கட்டிக்கிருக்கேன். எப்படி? என் வீடு நான் கட்டிக்கிருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல தோணும் போல். அப்பா வீடை தான் வீடான்னு எடுத்துக்க மாட்டேங்க. நம்ம உழைப்பின் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நமக்கு சொந்தம். நம்ம அம்மா அப்பா கொடுக்குற விஷயங்களை வாங்கிக்கலாம், ஆனால் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரே லட்சியத்தில் இருக்கவங்க தான் நம்முடைய மகர ராசிக்காரங்க. ஸோ உங்களுடைய மனதுக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டங்களில் உங்கள் பேரில் சொந்த வீடு, சொந்த இடம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் யார் தரா? குரு பகவான் பார்வையே தருது. இதுதான் விஷயம். ஸோ அந்தளவுக்கு லைஃப் சூப்பராக இருக்கும் போது, போராட்டம் இல்லாத வாழ்க்கை, கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற மகராசி என்பது கடனை நிவர்த்தி செஞ்சுட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கார். அதே போல் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ சனி பகவானால் பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த 2 கிரகங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை லாக் பண்ணுறாங்க. அப்போ கேது பகவானால் வருகின்ற சிறு சிறு தாக்கம், பிரச்சனை சமாளிக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு ஆரம்பிங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது என்ன பண்ணுவார்னா, நிறையா விஷயங்களில் புதிய நபர்களை உங்களுக்கு உருவாக்கி அதில் குழப்பத்தை கொடுப்பார். தயவுசெய்து புதிய நண்பர்கள், புதிய உறவு என்று யாராவது உங்களை பின்தொடர்றாங்க ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ, ஸோ மேபி எனி ஒன் ஆப், இது எல்லாம் உங்களுக்கு வைக்க போகிற ஆப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கவனமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த நேயர்கள் அனைவருமே விநாயகர் வழிபாடு செய்த பிறகு உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யுங்க. மகராசிக்காரங்க குடும்பத்துடன் அந்யோன்யமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குலதெய்வம் வழிபாடும் நான் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஏற்றம் மாற்றம் மகர ராசிக்கு சிறப்பாக இருக்க போகுது என்பது இந்த புத்தாண்டு முதல் உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக வரும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இது பொது பலனே. அப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது 20% மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உள்ள டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ 80% அல்லது 70% எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி விரும்புகிறேன் வாழ்க்கையை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா, அது இருக்கா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியாக இருக்கேன். அதே போல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும், ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா
ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கும். ஓகேவா? சரி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடம் பார்க்கணும் ஆசை இருக்குது. ஆனால் என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியலை. அப்போ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே. ஸோ இவ்வளோ எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேயர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.